இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது க்ரீன் வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். இந்த புலாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கையளவு மல்லி இலைகளும் புதினா இலைகளும் 2 இஞ்சி துண்டுகள் 5 பூண்டு பல் 5-6 பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைனா குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு குண்டு கரண்டி நெய் சேர்க்கிறேன், இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்ததாக பிரியாணிக்குள்ள ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சோம்பு 5-6 பச்சை மிளகாய் ஃபர்ஸ்ட் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பீன்ஸ் கேரட் இது எல்லாம் 1 கப் சேர்த்துருக்கேன். 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, 1 தக்காளி, கையளவு உப்பு சேர்த்து இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து 1 கப் தயிர் சேர்த்து இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நெய்யிலேயே நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்து அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்குற மாதிரி 4 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிருந்தேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வைக்கிறேன். நல்லா கெட்டி ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இது மேலே பொரிச்ச முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் மேலாப்பில் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான